وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான நசீரியா மதரசாவினுடைய பட்டமளிப்பு நிகழ்வில் சனதை வழங்கி ஆசி உரை நிகழ்த்தியிருக்கிற எங்களது ஆசிரிய பெருந்தகை, பன்னூறு ஆலிம்களை உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிற ஹஜ்ரத் அவர்களை நான் 89க்கு சென்று நினைத்து பார்க்கிறேன். அங்கே மண்டியிட்டு ஓதிய காட்சிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நசீபாக்கி தருவானாக. அற்புதமாய் ஆளுமை திறனோடு இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய நண்பர் அப்துல் மாலிக் ரஷாதி ஹஜ்ரத் அவர்களுக்கும், மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஜமாத்துல்லமாவே வந்து அமர்ந்ததை போன்று அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மற்றும் இதர உலமா பெருமக்கள், சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கிற முகமது நூர் சிராஜி ரஃபீஉத்தீன் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், துவாவுக்காக இருக்கிற நூரி ஹஜ்ரத் அவர்கள், பட்டம் வாங்குகிற ஹாஃபில்கள், அவர்களை வாழ்த்த வந்த நல்லுள்ளங்கள், தாய்மார்கள், மாணவ கண்மணிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, எல்லாரும் வந்து சலான் சொன்னாங்க, பதில் காதலே விழுகல, என் வார்த்தையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இங்கு 5 ஹாஃபில்கள் உருவாகி இருக்கிறார்கள். இதற்காக இதை உருவாக்கிய இலியாஸ் ஹஜ்ரத் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். நான் தேவபந்திற்கு செல்லுகிற நேரத்திலே, பிஜிக்கு செல்லுகிற நேரத்திலே, அங்கே அவர் 5ஆம் ஜும்ரா. நாங்கள் போனவுடன் முதலில் உணவு கொடுத்தது அவர்தான். அது யார் என்ன எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்களா, வாங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். ஓதுகிற காலத்தில் கஷ்டமான சூழலில் எல்லோரையும் கௌரவப்படுத்திய பெருமை மௌல்வி இலியாஸை சாரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவானாக. அல்லாஹ் அக்பர். எடுத்த முயற்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீணடிக்கவில்லை. காரணம், அவர் மதரஜாவுக்கு பேரே தன்னுடைய ஆசிரியரின் பெயரை வைத்திருக்கிறார். அவங்களுக்கு புகாரிக்கு யார் உஸ்தாதோ அவங்க தான் எங்களுக்கு உஸ்தாத். நசீர் அஹ்மத், ஷேக் நசீர் அஹ்மத் என்று சொல்லுவார்கள். உஸ்தாதினுடைய பெயரிலேயே ஒரு ஹிஃப்து மதரசாவை துவங்கி இன்றைக்கு ஹாஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். தன்னுடைய ஆசிரியரின் மீது அவர் வைத்திருந்த பாசம் எவ்வளவு என்பதையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். அவருடைய நன்மையே அவரை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும். இவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிற
இந்த நன்மையும் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நீண்ட நேரம் பேசுவதற்கில்லை, இருந்த போதிலும் கூட சுருக்கமாக, பட்டமளிப்பு விழாவிற்கு வந்தால் நாம் என்ன எடுத்து செல்ல வேண்டும்? சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை என்ன எடுத்து சென்றார்கள் என்றால், இது போன்றவர்களை ரோல் மாடலாக எடுத்து என் பிள்ளைகளையும் நான் ஹாஃபிலாக்குவேன். ஸைத் ரலியல்லாஹுவை பார்த்துத்தானே உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகன் இப்னு உமரை ஹாஃபிலாக்கினார்கள். ரோல் மாடலாக எடுத்துத்தானே உருவாக்கினார்கள். அப்ப நாம குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த பசங்க 5 பேர் இந்த பிள்ளைய பட்டம் வாங்கியிருக்காங்கல்ல, உண்மையில் அதிசயங்கள். என்ன அதிசயம் தெரியுமா? மதரசாக்கள் முழுவதும் அதிசயம் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரே ஒரு நாள் மதரசாவிலே உள்ளே நுழைந்து இரவு அவர்கள் உறங்குகிற வரை நீங்கள் இருந்து பாருங்கள், அதிசயம் நடக்கும். குர்ஆனுக்கு நன்மை வாக்கியத்திற்கு அல்ல, லிகுல்லி ஹர்ஃபின் அஸ்ரு ஹஸனா, எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, அது 3 எழுத்து, 30 நன்மைகள். அப்படின்னா மதரசாக்குள்ள நான் போறேன், இவர்கள் எப்பொழுது எழுகிறார்கள், நாம பிள்ளைய எப்ப எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டே வாங்க. நம்முடைய குழந்தைகள் 12 வயது, 10 வயது, 8 வயதிலிருந்தே ஹிஃப்ளுக்கு வருகிறார்கள். இந்த பிள்ளைகள் எப்பொழுது எழுகிறார்கள்? இவர்கள் எப்பொழுது எழுகிறார்கள் தெரியுமா? 4 மணிக்கு எழுந்து 2 ரக்காத்து தொழுகிறார்கள், தஹஜ்ஜத்து தொழுகை. அப்படி தொழுதால் பெருமானார் சொல்லுகிறார்கள், வலஅல் மலக்கு ஃபாஹு ஃபீ, மலக்குகள் தன் உதட்டை இவர்களின் உதட்டில் வைக்கிறார்கள். உதுல் 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 திபுத்த தாபல்லாஹு லக், ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள், மனமாக இருக்கிறது, அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக. இது ஒரு நாள் கேட்டதல்ல, 4 வருஷமோ மலக்குகளின் முத்தத்தை பெற்ற மொத்தமும் இவர்கள்தான். அப்ப எவ்வளவு பெரிய அதிசயம்! 4 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 10 மணி வரை ஓதுகிறார்கள். அப்ப மொத்தம் எவ்வளவு நேரம்? 4 to 10. கோவை மக்கள் எல்லாம் கணக்கிலே புலி என்பார்கள். ஒரு பதில் வரக்கானா? இப்போதான் கணக்கு போட்டு கல்லாவில் உட்காந்து கணக்கு போட்ட மாதிரி இருக்கு. எவ்வளோ நேரம்? 4 to 10. தம்பிகளா, உங்களுக்கும் தெரியலையா? 4 to 10 18 மணி நேரம். 18 மணி நேரத்தில் விளையாடுறதுக்கு, கொஞ்சம் கைலூலா தூங்கிறதுக்கு, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு, இதெல்லாம் ஒரு 8 மணி நேரத்தை விட்டுருவோம். தினமும் 10 மணி நேரம் ஓதுகிறார்கள். ஒரு ஜுசு ஓதி முடிப்பதற்கு 20 நிமிடம் ஆகும். 3 ஜுசு ஓதினால் 1 மணி நேரம். 30 ஜுசு 10 மணி நேரம். ஒரு நாளைக்கு எழுத்து வடிவத்தில் ஒரு குர்ஆன் முடிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். 3 ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ 1000 குர்ஆனை முடித்துவிட்டு 5000 குர்ஆனை எழுத்து வடிவத்தில் முடித்திருக்கிற பேர் அதிசயங்களின் பெருவிழா. குர்ஆனை முடிச்சிட்டா கானத்துலஹு இன்தல்லாஹி தாவத்துன் முஸ்தஜாபா, என்ன கேட்டாலும் கிடைக்கும், கேரண்டி கார்டு. அவங்கள்ட்ட துவா செஞ்சு நீங்க எங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் துவா செய்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இப்படி ஒரு பேரதிசயம். அந்த அதிசயத்தின் விழா தான் இந்த விழா. இவர்களை பார்த்து ரோல் மாடலாய் என் பிள்ளையையும் நான் ஹாஃபிலாக்குவேன் என்பதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். என் பிள்ளைகளையும் நான் ஹாஃபிலாக்குவேன். சஹாபாக்கள் எல்லோருமே ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து ரோல் மாடலாக
உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அருகிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அமர்ந்திருப்பார்கள், ஸைத் ரலியல்லாஹு அமர்ந்திருப்பார்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அமர்ந்திருப்பார்கள். இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவார்களாம், இவர்கள் பக்கத்தில் நான் இருந்தால் நன்றாக இருக்குமே, உமர் ரலியல்லாஹு என்னையும் அழைத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவை போல பக்கத்தில் அமர்த்தினால் நன்றாக இருக்குமே. அப்ப ஒருத்தர் நல்லவரை பார்க்கிற போது, நல்ல செயல்களை பார்க்கிற போது அவரை போன்று நான் இருக்க வேண்டுமே என்ற ஆசைப்படுதல் தான் தீன், அதுதான் மார்க்கம். மரணத்தில் கூட ஆசைப்பட்டவர்கள் நபித்தோழர்கள். தின்னூனே மிஸ்ரி, தின்னூன் என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, துல்பிஜாதை, தின்னூன் அல்ல, சாரி, துல்பிஜாதை, 2 ஆடைக்கு சொந்தக்காரர் அவர். அப்துல்லாஹே துல்பிஜாதை எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருப்பார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் போடுகிற சத்தத்தை பார்த்து, இவருக்கு என்ன ஆனது ரசூலே, எப்பொழுது பார்த்தாலும் இவர் கத்திக்கொண்டே இருக்கிறார், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பெருமானார், உமரே, அவர்களோடு நீங்கள் மோத வேண்டாம், அவர்களோடு நீங்கள் சண்டையிட வேண்டாம், ஒதுங்கி விடுங்கள். காலங்கள் ஓடுகிறது. ஒரு நாள் அப்துல்லாஹ் துல்பிஜாதை ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வினுடைய மடியில் மரணமாகிறார்கள். ரசூலின் மடியில் மரணித்தவர்கள் 4 பேர் தான். அவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இறங்கி அடக்கம் செய்கிறார்கள். ரசூலே இறங்கினாங்க. ரசூல் கபரில் இறங்கினது 4 பேருக்கு தான். அடக்கம் செய்துவிட்டு பெருமானார் எழலாம் என்ற தலையை தூக்க மேலிருந்து 2 சொட்டு கண்ணீர் விழுகிறது. யார் என்று பார்த்தால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா. இவர் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா, ஏன் உமரை அழுகிறீர்கள்? இந்த ஜனாதாவாக நான் இருந்தால் நன்றாக இருக்குமே. ரசூலே, உங்கள் மடியில் மரணித்து நீங்களே கபரில் இறங்கி அடக்கம் செய்த இது போன்றவராக இருந்தால் நான் நன்றாக இருக்குமே. அப்ப நல்லவர்களை பார்த்து இது போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, நமக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? கொஞ்சம் யோசிக்கணும். இவர்களை போல மாற வேண்டும். வரலாறுகளில் சில அதிசய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும். சஹாபாக்களுடைய வரலாறுகள், அல்லாஹு அக்பர். தபூக் போர்க்களம், புகாரில பதிவான வரலாறு. தபூக் போர்க்களம், பெருமானார் நிதி திரட்டுகிறார்கள். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு நினைத்தார்களாம், வாழ்நாள் முழுக்க இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுது பார்த்தாலும் நல்லதில் அவர்கள் தான் முந்திக் கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு எவ்வளவு ஆர்வம் நன்மை இல்லைன்னா, ஒரே ஒரு நாள் ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி நாம சலாம் சொல்லிடணும். அப்ப ரசூலுல்லா எவ்வளவு தூரம் இருந்திருப்பாங்கிறத யோசிக்க வேண்டும். நாம சலாம் சொல்றதுக்கு பதிலுக்கே யோசிக்கிறோமா இல்லையா? சலாம் சொல்லலாமா வானாமா யோசிக்கிறோம்ல. ரசூலுல்லா ரசூலுக்கு முன்னால் ஒருவரும் சலாம் சொன்னதாக வரலாறு இல்லை. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் ரசூலுக்கு முன்னாடி நாம சலாம் சொல்லிடணும். முன்னாடி போய் சொன்னா ரசூலுல்லா முந்திக்கிறாங்க. அதனால பின்னாடியே வந்து சட்டுன்னு திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொல்லிடணும் என்று எண்ணிக்கொண்டு பின்னால் வருகிறார்கள். ஆனால் அன்றைக்கு என்னவோ அபூபக்கர் ரலியல்லாஹு மறந்திருக்கலாம். பெருமானாருக்கு முன்னால் பார்ப்பதை போலவே பின்னால் பார்க்கும் ஆற்றலும் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்தில் வந்தோன்னு ரசூலுல்லாஹ் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர்ன்ட்டாங்க. ரசூலை கட்டி பிடித்து, ஒரே ஒரு நாள் உங்களுக்கு சலாம் சொல்லுகிற வாய்ப்பை எனக்கு தரக்கூடாதா? பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கர், நன்மையில் உம்மை விட நான் தேவையுள்ளவன் என்றார்கள். யாரு? ரசூலுல்லாஹ். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளவு தேட்டம்! அபூபக்கர் மொத்த நன்மைகள் 360, அந்த 360 நற்குணங்களையும் உன்னிடத்தில் நான் காணுகிறேன் என்று சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹுவை வாழ்நாளில் ஒரு முறை முந்த வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்கறாங்க. கொஞ்சோண்டு ஜாமான் தான் இருக்கு. தபூக்குக்கு கொடுத்தா இவ்வளவுதான் கொடுக்க முடியும், கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். ஆனா உமர் ரலியல்லாஹு வீட்டில் போனா
6 ஒட்டகை நிறைய கொடுக்கலாம் சரக்கோடு. அப்ப உமர் ரலியல்லாஹு 3 ஒட்டகையை சரக்கோடு வீட்டிலே வைத்துவிட்டு 3 ஒட்டகை சரக்கோடு ரசூலுக்கு என்று கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். பள்ளிவாசல்ல வச்சிட்டு மறுநாள் காலை சுபுகுக்கு பின்னால் பெருமானார் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சத்தை காட்டுவாங்க, ஆனா நான் 3 ஒட்டகை சரக்கோடு காட்டுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பிரியப்படுவார்கள். அப்ப நன்மையில முந்துறதுக்கு முயற்சி. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? மறுநாள் காலை சுபுகு முடித்தவுடன் முதல் ஆளாய் உமர் ரலியல்லாஹு, அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். நபித்தோழர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே பெருமானார் தொழுது முடித்து விட்டு திரும்பினார். உமர் ரலியல்லாஹு புன்னகை, அவர்களை பார்த்து பெருமானார் புன்னகை. உமர் ரலியல்லாஹு இன்னைக்கு ஜெயிக்க போறோம் என்று இருக்கிற போது பெருமானார் கம் தரக்தல் யா அஹ்லிக உமர், வீட்டிலிருந்து எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்கல, வீட்டில் எவ்வளவு விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். கம் தரக்தல் யா அஹ்லிக், உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு விட்டுட்டு வந்தீங்க. அப்பயே உமர் ரலியல்லாஹு நம்ம மௌத்தாயிட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாதியை விட்டுட்டு மீதியை கொண்டு வந்தேன் ரசூலே. அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, கம் தரக்தல் யா அஹ்லிக் யா அபா அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் சொன்னாங்களா, மினல் கைர் வ மினர் ரிஸ்க் வ மினல் அஜர். 50,000 திர்ஹத்தையும் 1500 ஒட்டகைகளையும் 200 குதிரைகளையும் கொடுத்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், என் வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஆரோக்கியமாக விட்டுட்டு வந்திருக்கிறேன். தீனுக்கு நாம் என்ன செஞ்சோங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆரோக்கியமாக விட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு உணவுக்கு மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். மினர் ரிஸ்க் வ மினல் அஜர், கொடுத்ததற்கு ரப்பு கொடுப்பானே கூலி, அந்த கூலியை வீட்டிலே விட்டு விட்டு எல்லாம் கொண்டு வந்து விட்டேன். பெருமானார் அப்துர் ரஹ்மான், உனக்கு இதற்கு பகரம் இந்த துன்யாவில் வேண்டுமா சொர்க்கத்தில் வேண்டுமா? துன்யாலவான ரசூலே, எனக்கு சொர்க்கத்திலேயே கொடுத்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுவின் பக்கம் திரும்பினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து கம் தரக்தல் யா அஹ்லிக் யா அபூபக்கர், அபூபக்கரே உங்க வீட்டில் நீங்க என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும் விட்டு விட்டு எல்லாம் கொண்டு வந்து விட்டேன். சொல்லி முடிக்கல, ஜிப்ராயில் இறங்கிட்டாங்க. இறங்கி அல்லாஹ் அபூபக்கருக்கு சலாம் சொன்னான். அபூபக்கரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய சம்பாத்தியம் முழுவதையும் தீனுக்காக ஒரு நாள் நான் அபூபக்கரை போன்று அல்லாஹ் ரசூலை தவிர அத்தனையும் தீனுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறோமா? ஒரே ஒரு நாள் வருமானம் இல்லை. அல்லாஹு அக்பர். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலை பார்த்து சொன்னார்கள், ரசூலே அபூபக்கரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானாம். அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திரிச்சு குதிக்கிறாங்க, அல்லாஹு அல்லினா அல்லாஹு அல்லினா அல்லாஹு அல்லி, அல்லாஹ் பொருந்தி கொண்டானா, அல்லாஹ் பொருந்தி கொண்டானா, அல்லாஹ் பொருந்தி கொண்டானா. இதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? இப்பதான் சபையில் இருக்கிற ஒருத்தர் சஹில் ரலியல்லாஹு ஒரு ஏழை, என்னையும் அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்திக்கிறதுமே. இங்கதான் இந்த ரோல் மாடல் தொடங்குகிறது. அவங்கெல்லாம் இருக்கிற சகாபாக்கள், என்னையும் அல்லாஹ் ரசூல் பொருந்திக்கிறதுமே என்று ஒண்ணுமே இல்ல அன்றாட காட்சி. சஹில் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு ஓடுகிறார்கள். மனைவியிடத்தில் கேட்டார்கள், ஏதாவது வச்சிருக்கிறியா அம்மா? நானும் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கணும், அல்லாஹ்வும் ரசூலும் என்னை பொருந்திக்கிறணும், ஏதாவது இருக்கா, ஏதாவது இருக்கா? அந்த அம்மா ஒண்ணுமே இல்லைன்றுச்சு, எதுக்குமே இல்லை. கடைசியில் தோட்டத்திற்கு சென்றார்கள். ஒரு வாளி தண்ணீருக்கு ஒரு பேரித்தம்பழம். இது நான் சொல்லலை, இமாம் புகாரி சொல்றாங்க. 19 பேரித்தம்பழம் 19 வாளி தண்ணீரை இறைத்து வாங்கி கொண்டு வருகிறார்கள் போர்க்கள நிதியாக. சஹாபாக்களுக்கு அதுவும் மதீனா மாநகரத்திலே பேரித்தம்பழம் என்பது விலை மதிப்பற்றது, ஒண்ணுமே இல்லை, அதுக்கு எந்த வேல்யூம் இல்லை.
19 பேரிச்சம்பளத்தை கையில் வச்சுக்கிட்டு சஹல் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் ரசூல் என்ன பொருந்திக்கிறனோ போர்க்கள நிதி என்று எல்லோரும் கேலி செய்வார்களே, கிண்டல் செய்வார்களே, என் நிலை என்னாகுமோ தெரியவில்லையே என்று ஏங்கி ஏங்கி வருகிற போது தூரத்தில் இருந்து பார்த்த ரசூலுல்லாஹ் ஷாரஐலை அவர்களின் பக்கம் விரைந்து வந்தார்கள். அந்த 19 பேரிச்சம்பளங்களையும் வாங்கினார்கள், கட்டி தழுவினார்கள், எல்லா பொருட்களின் மீது தூவினார்கள். இந்த சஹலால் அல்லாஹ் தபூக்கில் பரக்கத்து செய்து விட்டான். சஹலை அல்லாஹும் ரசூலும் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நல்லதை பார்த்து நம் வாழ்நாளில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற பேராசை வரணுமா இல்லையா? இவ்வளவு ஹாஃபில்கள் உருவாயிருக்கிறாங்களே, இனி அடுத்த வருஷம் வந்திருக்கிறவங்க என் பேரன் பிள்ளை, என் மகன், என் மக, என்னுடைய மனைவி ஹாஃபிலாக்க முடியுமா முடியாதா? அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளை ஹாஃபிலாக்குங்கள். இதைவிட சிறப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. ஹாஃபிலான பிள்ளைகளை ஆலிமாக்குங்கள். அது துன்யாவிலும் உயர்வை தரும், ஆகிரத்திலும் உயர்வை தரும். எவ்வளவு பேராசை! கைபர் போர்க்களத்தை பற்றி ஹதீசுகளிலே வருகிற போது இப்படி வருகிறது. முதல் நாள் போர்க்களத்தில் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. முதல் நாள். 2வது நாளும் வெற்றியும் தோல்வியும் இல்லை. 2வது நாள் இரவு பெருமானார் சொன்னார்கள், நாளைக்கு கொடியை ஒரு சஹாபி இடத்திலே கொடுப்பேன். அவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இக்கன்னா போடுறாங்க, யுஹிப்புல்லாஹ வ ரசூல். அவர் அல்லாஹ் ரசூலை நேசிப்பார். அதோடு மட்டும் நிறுத்தல ரசூலுல்லாஹ், யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் அவரை ரசூலும், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிப்பார்கள். நாம் அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவோம். நம்ம பேர் அல்லாஹ் சொல்லணுமா இல்லையா? என்னைக்காவது சொல்ற மாதிரி நடந்திருக்கிறோமா? நாம அல்லாஹ் அல்லாஹ்னு தஸ்பீஹ் இருக்கு. லைலா மஜ்னூன் மாதிரி. லைலா மஜ்னூன் வரலாற்றை சொல்லுகிற போது எழுதுவார்கள், மஜ்னூன் லைலா உண்மையான மஜ்னூன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால், உண்மை நேசன் யார்? பணிப்பெண்ணை அழைத்தால் ஒரு தட்டில் ஹல்வாவை கொடுத்து, லைலாவை யார் நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஹல்வா துண்டு ஃப்ரீன்னு சொல்ல பணிப்பெண் சென்று சொன்னால் 100 பேர்கள் ஓடி வந்தார்கள். நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹல்வா கொடுத்துட்டு, லைலா உன்னை நேசிக்க தெருவிலே 100 பேர்கள் இருக்கிறார்கள். இப்போ லைலா சொன்னா, வெறுந்தட்டை எடுத்துட்டு போ, எல்லாரும் ஹல்வான்னு வருவாங்க. அப்ப சொல்லு, லைலாவை நேசிப்பவர்கள் தன் உறுப்பிலிருந்து ஒரு துண்டை எடுத்து வெட்டி வைக்க வேண்டும் என்று சொல். தட்டை எடுத்துட்டு போனோன்னா அல்வா தான் வருதுன்னு வர பணிப்பெண் சொன்னால், உண்மையில் லைலாவை நேசிப்பவர்கள் தன் உறுப்பிலிருந்து ஒரு துண்டை வெட்டி வைக்க வேண்டும். யாராவது வைப்பாங்களா? எல்லாம் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை என்று ஓட மஜ்னூன் மட்டும் வந்தான். லைலா எந்த உறுப்பு என்று சொல்லவில்லை. அதனால் என் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் ஒரு துண்டை வெட்டுகிறேன் என்று கத்தியை எடுக்க ஓடினாள் பணிப்பெண். உண்மையான காதலனை கண்டுகொண்டேன். அல்லாஹ் ஒருவரை நேசிக்க வேண்டுமானால், ரசூல் ஒருவரை நேசிக்க வேண்டுமானால் எவ்வளவு பயிற்சி, எவ்வளவு கஷ்டங்களை பெற்றிருக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிப்பார்கள். அவரிடத்தில் நான் கொடியை கொடுக்க போகிறேன். அன்னைக்கு ராத்திரி சஹாபாக்கள் யாருக்குமே தூக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு என்கிட்ட தான் கொடியை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்கிட்ட தான் நினைக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு, அம்ர் இப்னு ஆஸ், அபூ மூஸா அல்-அஷ்அரி எல்லாம். கடைசியில் மறுநாள் காலை சுபுகு முடித்தவுடன் பெருமானார் எல்லா சகாபாக்களும் அவளோடு, பெருமானார் என் பெயரை சொல்ல வேண்டுமே, என் பெயரை சொல்ல வேண்டுமே என்று இருக்கிற போது பெருமானார் ஐன அலி என்றார்கள். அப்பதான் தோழர்கள், அந்த அலியை போன்று நான் இருக்க வேண்டுமே, அந்த அலியை போன்று நான் இருக்க வேண்டுமே. இதுதான் அதிசயம். என்ன தெரியுமா? எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, உமர் ரலியல்லாஹு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பணக்கார சகாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன ஆசைப்பட்டாங்க தெரியுமா?
நான் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, சொல்லுங்கள் ரசூலே, பிலாலை போன்றிருந்தால் நன்றாக இருக்க வேண்டுமே. பிலாலை போன்று ஒவ்வொரு நாளும் தினமும் 5 முறை அவரின் சப்தம் அரிசை எட்டியதே. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் இவரின் ஈமான் அரிசு வரை சென்றது. அபூபக்கரின் ஈமான் அப்படியா சென்றது? தஜ்தீதுல் ஈமான் பிலால் ரலியல்லாஹுவுக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைத்தது. காபாவை முதலில் திறக்கிற போது யார் உள்ளே செல்வது? பெருமானாரோடு. ஃபதஹ் மக்கா, மக்காவின் வெற்றி. 18,000 சஹாபாக்கள் புடைசூழ இருக்கிறார்கள். பெருமானார் உள்ளே செல்ல போகிறார்கள். யார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். எல்லா நேரத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹுவை உடன் வைத்திருந்த பெருமானார் அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லவே இல்லையே. ஐன பிலால், எங்கே என் பிலால் என்றார்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த காபாவுக்குள்ளே ரப்பின் ஆலயத்திற்குள் செல்லுகிற போது பிலால் என்று சொன்னார்களே, அந்த பிலாலை போன்று நான் இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும். இவ்வளவு ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த ஹாஃபில் மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஹாஃபில் வரணும், இவர்களை போல உருவாக வேண்டும். தாய்மார்கள்ல ஃபாத்திமாவை போல ஒரு ஃபாத்திமா வரணுமா இல்லையா? பிள்ளை வளர்ப்பதில் அவர்களுக்கு நிகர் உலகத்தில் யார் இருக்க முடியும்? இன்னைக்கு நாமளா பிள்ளைகளை வளர்க்குறோம்? செல்போன் தான் வளர்க்குது. சாப்பிட்றப்ப கையில் கொடுத்துட்டா சோறு போய்கிட்டே இருக்கு. வாய்க்குள்ளே போகிறதுக்கு பதிலாக மூக்கில் ஊட்டுற அம்மாக்களும் இருக்கிறார்கள். நான் உங்களை சொல்லவே இல்லை, நீங்கள் எல்லாம் அவுலியாக்கள் இல்லையா? என்ன நடக்குதுன்னே தெரியல வீடுகளில், அன்பிற்குரியவர்களே. ஆனால் அந்த ஃபாத்திமா சிறு வயதிலேயே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு மடியில் உட்கார வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் மடியில் உட்கார வச்சுட்டு உபதேசம் பண்ணாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்து, நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை பார்த்து, உன் பிள்ளையவே வளர்க்க தெரியலையே, 2 பேரும் சண்டை போட்டாங்களே, நீ சரி செய்யவில்லையே என்று என்னை பார்த்து கேட்டால் நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன் ரப்பிடத்தில்? அதுக்கு பின்னாடி 2 பேரும் சண்டையிட்டதாக வரலாறே இல்லை. ஆனால் நிறைய இடங்களில் தாய்மார்கள் தான் அண்ணன் தம்பிக்குள் சண்டையை துவங்கி வைப்பதே. ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துகிற போது இயற்கையில் சண்டையும் சச்சரவும் வந்து விடுகிறது. அப்ப ரோல் மாடலாக நாம் மாற வேண்டாமா? எத்தனை ரோல் மாடல்கள், எத்தனை பேர்கள். உசாமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள் உசாமா. யார் உசாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியில் வளர்ந்த பிள்ளை. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகன் உசாமா. உசாமா ரலியல்லாஹுவினுடைய மகள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி 2ஆம் உமர் என்று சொல்லுகிற உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. இந்த உமர் ரலியல்லாஹு உடைய 2ஆம் உமரினுடைய உமர் இப்னு அப்துல் அஜீஸினுடைய அவைக்கு வந்தால் அந்த குடுகுடு கிளவியா இருப்பாங்களாம். உசாமாவினுடைய மகள் கையை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி அவங்க தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து நாட்டின் மன்னர் அனுப்பி வைத்தார். ஏங்க இந்த கிளவியை இவ்வளவு தூரம் மதிக்கிறீங்களே? இல்லை, அந்த அம்மா எங்கள் அம்மாவுக்கு ரோல் மாடல். அந்த அம்மா எங்கள் அம்மா அவர்களை அப்படித்தான் மதிப்பார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொல்கிறாங்க, அவங்களை அப்படித்தான் மதிப்பாங்க. காரணம் கேட்கிற போது இவர்களின் தகப்பன் உசாமா ரசூலின் மடியில் வாழ்ந்தவர். ரசூலின் மடியில் வாழ்ந்தவர். அப்ப ரசூலின் மடியில் வாழ்ந்த உசாமாவின் பிள்ளை இல்லையா? சொல்லிட்டு சொன்னாங்களாம், எப்ப உசாமாவை உமர் ரலியல்லாஹு பார்த்தாலும், நாட்டின் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு பார்த்தாலும் அமீர் அமீர் என்றே அழைப்பார்கள். அமீருல் முஃமினீன் என்பது உமர் ரலியல்லாஹுவின் பட்டம்.
ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா தனக்கு அமீர் என்று யாரை சொல்லுவார்கள் என்றால் உசாமா ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன போய் அமீர்னு சொல்றீங்களே, ரசூல் வஃபாத் ஆகிற போது என் படைக்கு நீங்கள் தானே அமீர், என் படைக்கு நீங்கள் தானே அமீர், அதனால் நான் மௌத்தாகிற வரை உங்களை அமீர் என்று தான் அழைப்பேன். அவங்க மக வரும்போது நான் எப்படி மரியாதை செலுத்தாமல் இருக்க முடியும்? அல்லாஹு அக்பர். இப்படி இன்றைக்கு ஹாஃபில் பட்டத்தை பெற்று மரியாதையோடு அமர்ந்திருக்கிறார்கள். முதலில் இந்த உம்மத் இவர்களை மதிக்க வேண்டும், இவர்களை போன்று உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அடுத்ததாக 2-3 செய்திகளை சொல்லி ஒரு 5-6 நிமிடத்தில் நான் முடிப்பேன். ஹாஃபில்களே, நீங்கள் பட்டம் பெற்று விட்டீர்கள். குர்ஆனை சுமந்து கொண்டு தீன்குல தெருக்களுக்கு நீங்கள் பயணிக்கப் போகிறீர்கள். இந்த பயணம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த குர்ஆனை சுமந்து தினமும் ஓதிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 ஜுசுவை ஓதுகிற பழக்கம் மரணிக்கிற வரை ஓதுகிற பழக்கம் இருந்தால் 10 நரகவாதிகளை சொர்க்கவாசியாக மாற்றலாம். இந்த கண்டிஷன் உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லைல்ல, ஹாஃபில்களுக்குத்தான் உண்டு. பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். நான் சாதாரணமாக சொல்லுகிறேன், ஆனால் அதில் நிறைய அர்த்தம் உண்டு. நாம் பறக்கிற பட்டம் இருக்கா இல்லையா, இந்த பட்டம் மேலே போய் பறக்கணும்னு சொன்னால் என்ன வேணும்? நூல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நூலின் பிடி ஸ்ட்ராங்காக இருக்கணும். புடியை விட்டுட்டாலும் நூலை விட்டுட்டாலும் பட்டம் அருந்து போய்விடும், எங்கோ போய் குப்பையில் மாட்டிவிடும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் பட்டம் உயர, நீங்கள் உயர பறக்க வேண்டுமென்றால் குர்ஆன் என்ற இந்த நூலின் தொடர்பு உங்களிடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த குர்ஆனின் தொடர்பை வைத்துத்தான் உலகத்தின் நீதிபதியாய் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு திகழ்ந்தார்கள். இதே குர்ஆனை கொண்டுதான் உலகத்திற்கே வழிகாட்டுகிற ஜனாதிபதியாய் அரசியல்வாதியாய் உமர் ரலியல்லாஹுவுக்கு வழிகாட்டியது இதே குர்ஆன் தான். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே கல்வி சக்கரவர்த்தி. கல்வியில யாரும் அழியுன் கர்ரார் கைரு ஃபர்ரார், போர்க்களமாகட்டும் விவாதக்களமாகட்டும் அலி களம் இறங்கிவிட்டால் அலியை வெல்வதற்கு அகிலத்தில் ஆள் இல்லை. இந்த அலியை உருவாக்கியது அல் குர்ஆன். உலகத்திலே முதல் மருத்துவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை உருவாக்கியது மருத்துவராக இந்த குர்ஆன். அப்ப அதனால தான் அஜர்த்துமார்களை மட்டும் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே சேர்ந்துருக்கும். ராணிம்சாக்குள்ள ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் அஜர்த்தை கொஞ்சம் ஓதி விடுங்க. அவர் எங்கே டாக்டர் டிகிரி வாங்கியிருந்தார, டாக்டர் பட்டமாக வாங்கியிருக்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட குர்ஆன் இருக்குது, அது ஷிஃபாவை தரும். ஒருத்தர் வீட்டு பிரச்சனையை போய் ஹஜ்ரத் எனக்கு மனைவிக்கு சண்டை எப்படியாவது சரி செய்யுங்க, அவர் என்ன வக்கீலுக்கா படிச்சிருக்கிறாரு, ஆனாலும் அவர் குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனை சொன்னால் வீட்டு பிரச்சனை தீர்ந்துவிடும். ஹஜ்ரத் வியாபாரத்தில் ஒரே நஷ்டமாக இருக்குது, ஏதாவது நீங்கள் சொல்லுங்களேன் ஹஜ்ரத். இவர் என்ன வியாபாரத்தை பற்றி பொருளியல் படித்திருக்கிறாரா? ஆனாலும் குர்ஆனிலிருந்து சில வார்த்தைகள், வட்டியிலிருந்து இந்த உம்மத் பாதுகாப்பாக இருக்கிற போது இந்த உம்மத்து சிறப்பை பெறும் சொல்லுவார். அப்ப எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய இந்த குர்ஆனை நீங்கள் ஆலிமாக ஓதினால், எங்க உஸ்தாத் சொன்ன மாதிரி இதோடு நிறுத்தாமல் ஆலிமானால் எல்லா துறைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதிலும் மிகச் சிறந்தது உங்களுக்கு கண்ணியத்தை ரப்புல் ஆலமீன் தருவான். எனவே கண்ணியமான குர்ஆனை பெற்றிருக்கிறீர்கள், வாழ்க்கையில் கண்ணியமாக இருக்க வேண்டும். 5 நேரம் இனிமேல் சரியாக சொல்லணும். தஹஜ்ஜத்து தொழுதவர்கள் நீங்கள் வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜத்தை தொழ வேண்டும். நல்லதை செய்தவர்கள் நீங்கள் வாழ்நாள் முழுக்க காலல்லா கால ரசூல் என்று உண்மையான குர்ஆனை சொன்னவர்கள் நீங்கள். உங்கள் நாவில் பொய்மை வரக்கூடாது. எல்லோரையும் சேர்த்து வைத்த வேதம் அல் குர்ஆன் உங்களிடத்தில் இருக்கிறது. ஒரு நாளும் உறவுகளை பிரிந்து விடக்கூடாது. பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்த அல் குர்ஆன் உங்களிடத்தில் இருக்கிறது. பெரும்பாவங்கள் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் சிறக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் துஆ செய்கிறோம். இதற்கு யாரெல்லாம் உடலால், பொருளால், உள்ளத்தால்
துவாவால் இந்த மதரசாவுக்கும் இது போன்ற மதரசாவுக்கும் உதவினீர்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கேயும் பகரம் தருவான், நாளை மறுமையிலும் பகரம் தருவான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு முறை இல்யாஸ் ஹஸரத் அவர்களுடைய கபரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒழுமையமாக்கி நூறாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்திற்கு சபர ஜமீலை தந்து உயர்வானதாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சனது வழங்கும் இவ்விழாவிற்கு சிறப்பான முறையில் தலைமை ஏற்று சீரும் சிறப்புமாக நடாத்தி தந்த எங்கள் உஸ்தாத் பிறந்தரே ராஷிதுல் உலமா அவர்களுக்கும் சிறப்பான முறையில் உள்ளங்கள் உடல்கள் சிலிர்க்க பலவிதமான அற்புத குரலில் கிராத்துகளை குர்ஆன் ஷரீஃபை அழகான முறையில் ஓதி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்திய காரிகளுக்கும் இவ்விழாவில் துவக்கமாக கோயம்புத்தூரில் பல பகுதிகளில் பிரபலமாக பேச்சாளர்களாக வரக்கூடிய பல ஆலிம் உலமாக்கள் ஆரம்பமாக இங்கு சிறப்பினை ஆற்றி அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த இவ்விழாவை சீரும் சிறப்புமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹாஃபில் குர்ஆன் அவர்களுக்கும் இந்த விழாவை எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த இந்த மதரசாக்களுடைய நிர்வாகிகள், இல்யாஸ் ஹஸரத் அவர்கள் மீது அன்புள்ளம் கொண்ட பல நட்பு வட்டாரங்கள், பெரியோர்கள் சிறியோர்கள், பல ஜமாத் அங்கத்தினர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இவ்விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பொருளாலும் உள்ளத்தாலும் உடலாலும் பலவிதமான உதவிகள் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், குறிப்பாக இந்த 5 ஹாஃபில்களை உருவாக்கிய இந்த மதரசாவின் சிறப்புமிக்க உஸ்தாதுமார்களுக்கும் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் என்ற நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்த வல்லமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். அஹ்சன். إلى حضرة نبينا وشفينا ومولانا ومنجدنا ومرشدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم، ثم إلى روح من نوينا وخاصة خصوصا مرحوم الحاج مولانا इलियास हज़रत नव्वर अल्लाह कब्रहु रौलतम मिन रियादिल जन्नह, नव्वर अल्लाह कब्रहु रौलतम मिन रियादिल जन्नह कुल्लुहुम अजमाइन। अल-फातिहा। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिक यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन आमीन। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد
الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, நல்லோர்களே, ஹாஜிமார்களே, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வாலிபர், உலமா பெருமக்கள், உமராக்கள், கணியத்திற்குரிய ராஷிதுல் உலமா அலி ஹஸரத் அவர்களுக்கும், இன்னும் எங்களுடைய ஹுப்புன் நபி, இன்னும் ஆசிக்கே ரசூலாகிய கண்ணியத்தும் மரியாதைக்குரிய அஃலல் உலமாவாகிய பாக்கி ஹஸரத்தாகிய ஹஸரத்துல் கிப்லாவாகிய அபு தாஹிர் அல்ஹாஜ் அவர்களுக்கும், அல்லாஹ் இன்னும் இந்த மதரசாவை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து இந்த மதரசாவை ஆரம்பித்து இந்நாள் வரை, இனி இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பேர் அருளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய நன்மையை அல்ஹாஜ் எங்களுடைய மர்ஹூம், எங்களுடைய நட்புக்குரிய, பாசத்துக்குரிய, நேசத்துக்குரிய, அன்பிற்குரிய இல்யாஸ் ஹஸ்ரத் அவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த நன்மையை கொண்டு போய் சேர்ப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹாஃபில்கள் அனைவர்களும் உருவாகுவதற்கு அவர் காரணமாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். ஆகவே அந்த உஸ்தாதுமார்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள், சான்றோர்களுக்கும், உமராக்களுக்கும், உலமாக்களுக்கும், எங்களுடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய மாநகர ஜமாத்துல் உலமா அவனுடைய எங்களுடைய தலைவருமாகிய இம்தால் மதரசா அரபிக் கல்வியுடைய நாசிராகிய எங்களுடைய அன்பிற்குரிய அய்யூப் ஹஸரத் அவர்களுக்கும், இன்னும் அப்துல் ரஹீம் அல்ஹாஜ் எங்களுடைய கவுன்ஹாஜி ஹஸரத் அவர்களுக்கும், அப்துல் ரஹீம் ஹஸரத் அவர்களுக்கும், எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கும் அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவின் சார்பாக நஸ்ரியா தாருல் உலூம் நஸ்ரியா மதரசாவின் சார்பாக அவர்களுக்கும் நாங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு நீடித்த ஆயிலும் நிறைந்த செல்வாக்கையும் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வாக்கையும் அல்லாஹ் அருள்வானாக என்று அவர்களுக்கும் துவா செய்து, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், அவங்க குழந்தைகளுக்கும், அவங்க மக்கள் எல்லாருடைய மனங்களிலும் என்னென்ன நியத்து வைத்திருக்கின்றார்களோ அத்துணை நியத்துகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த நியத் கபூல் ஆகுவதற்கு அல்லாஹும் அக்லி ஹாஜாத்தினா யா காலில் ஹாஜாத், அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றக்கூடியவனே அல்லாஹ் இங்கு வருகிற அத்தனை பேர்களுடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றி வைப்பாயாக என்ற நாங்கள் அந்த ஹாஜத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ் இடத்துல கையேந்துகின்றோம். மதரசா மாணவர்கள், ஹாஃபில்கள், இந்த வந்திருக்க அத்தனை பேர்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள், ஆமீன் கூறி துவா செய்யுங்கள். மஜ்லிஸில் உள்ளவர்கள் ஆமீன் கூறி துவா செய்யுங்கள். எல்லோருடைய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أوصل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وشفينا ومولانا ومنجدنا ومرشدنا محمد
sallallahu alayhi wa ala alihi wa sahbihi wa sallam. Thumma ila ruwahi anbiya'i wal awliya'i wal ulama'i wash shuhada'i was siddiqina was sulaha'i was salihin min ladun Adam alayhi salatu wassalam ila yawmil qiyamah. ثم إلى أرواح أصحاب البدرين والحدين حنينيين وحندقين ويرموكين وطبوكين صاهر الصحابة كلهم أجمعين رضوان الله تعالى عليهم أجمعين إلى يوم الدين. ثم إلى أرواح جميع المسلمين والمسلمات المؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات يا كافي المهمات برحمتك يا أرحم الراحمين. ثم إلى روحي من نبيناه خاصة خصوصا مرحوم الحاج إلياس حضرت نور الله قبره روضة من رياض الجنة. نور الله قبره روضة من رياض الجنة. نور الله قبره روضة من رياض الجنة. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب المحشر وقنا عذاب الصراط. اللهم ادخلنا الجنة مع الأبرار. اللهم ادخلنا الجنة مع الأبرار. اللهم ادخلنا الجنة مع الأبرار. اللهم ربي يسر ولا تؤسر. ربي زدنا علما وفهما وعلما وعقلا كاملا. ربي تمم بالخير يا فتاح يا رزاق يا كريم يا وهاب. ربي زدنا علما. ربي زدنا علما. ربي زدنا علما. نوّر إلى عسما قلب الغريب كما نورت قلب إمام من ناز غزالي. يا ربي أعط لنا علما وفهما كما أعطيت يا ربنا للشيخ غزالي. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا أمام الله يا واسع الكرم برحمتك يا أرحم الراحمين. اللهم افتح لنا أبواب الخير وأبواب الرزق وأبواب العافية وأبواب القوة وأبواب السلامة وأبواب الدولة وأبواب النعمة وأبواب الرحمة وأبواب العلم وأبواب العلم وأبواب العلم وأبواب الصحة وأبواب السلامة وأبواب التوبة وأبواب المغفرة وأبواب التجارة وأبواب الراحة وأبواب البركة وأبواب الراحة وأبواب البركة وأبواب الهداية وأبواب الهداية وأبواب الجنة وأبواب الجنة وأبواب الفرعة وأبواب الفرعة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ارزقنا حج بيتك الحرم. اللهم ارزقنا حج بيتك الحرم. اللهم ارزقنا حج بيتك الحرم وارزقنا زيارة قبر نبينا محمد المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم إنا نسألك حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك. اللهم اجعل حبك أحب إلينا برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعل حبك أحب إلينا برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعل حبك أحب إلينا برحمتك يا أرحم الراحمين. या खुदा या परवरदिगार या अल्लाह या सबसे मालिक अल्लाह या सबसे मालिक मौला या अर्हमर राहिमीन இரட்சகா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய உற்றார் உறவு பந்தம் சொந்தம் மூமினான முஸ்லிமான அடியார்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத் எங்களுடைய ஹசரத் யா அல்லாஹ் அல்ஹாஜ் எங்களுடைய இல்யாஸ் மர்ஹூம் அல்லாஹ் முழு பாவங்களை மன்னிப்பாயாக. அன்னாருடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக.
அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, குற்றம் குறைகளை மன்னிப்பாயா, தவறுகளை மன்னிப்பாயா. கண்களால், கரத்தால், செவியால், பார்வையால், சொல்லால், செயலால், அவத்தால் செய்த அனைத்து பாவங்களை எங்களுக்கும் மன்னிப்பாயாக, எங்களுடைய குடும்பத்திற்கும் மன்னிப்பாயாக. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய பந்தங்கள், எங்களுடைய சொந்தங்கள், இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், ஹாஜிமார்கள், உலமாக்கள், உமராக்கள், தாலிபுல் இல்முகள், ஹாஃபில்கள், அவங்க குடும்பங்கள் யார் யார் வருகை தந்து மஜ்லிஸை நிரப்பமாக்கி இருக்கின்றார்களோ அத்துணை பேருடைய முன்னோர்கள், மருகுமாக்கள் யார் யார் எங்களை விட்டு அவங்க ஹாந்தான்ல, அவங்க குடும்பங்களில் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. கபரை விரிவாக்கி தருவாயாக. கபரை நூறானியத்தை கொண்டு நிரப்புவாயாக. நாளை மாஷரண்ட மைதானத்திலே உச்சி உருகும் வேளையிலே யானப்சி யானப்சி என்று பரிதவிக்கக்கூடிய நேரத்தில் மக்கத்து மலர், மாணிக்க சுடர், மங்கா பேரொளி மாணபியம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யா அல்லாஹ் ஷஃபாத்தை யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்குவாயாக. யா அல்லாஹ் மர்ஹூமாக்களுக்கு வழங்குவாயாக. எங்களை விட்டு பிரிந்து யார் யார் கபராளிகளாக நாளை மறுமையிலே வரிசைப்படுத்தப்படுவார்களோ அவ்வரிசையிலே முதல் சஃபிலே அல்ஹாஜ் எங்களுடைய ஹஸ்ரத் உஸ்தாத் எங்களுடைய இல்யாஸ் ஹஜ்ரத் மர்ஹூம் அவர்களை வரிசைப்படுத்துவாயாக. அவருடைய உஸ்தாத் நசிருத்தீன் அவர்களையும் வரிசைப்படுத்துவாயாக. இந்த மதரசாவிற்கு யார் யார் உதவி ஒத்தாசை செய்தார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் நாளை மறுமையிலே ஷஃபாத்தை வழங்குவாயாக. எங்கள் அனைவர்களுக்கு நசீபை அருள்வாயாக. யா அல்லாஹ் அர்ஷினுடைய நிழல் லிவாவுல் ஹம்த் என்ற கொடியின் நிழலில் அமர வைப்பாயாக. யா அல்லாஹ் வழக்கரத்தின் நம்முடைய பட்டோலையை வழங்குவாயாக. இன்னா அழ்த்தைனாக்கல் கௌசர், வாக்களிக்கப்பட்ட கௌசர் நீரை கண்மணி நாயக முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தால் பெற்று பருகும்படி அருந்தும்படி எல்லா மருகுமாக்களுக்கு நசீபாக்குவாயாக. குறிப்பாக இல்யாஸ் ஹஸ்ரத் மௌலானா அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் மீசானை நிரப்பமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர் என்னென்ன அமல்கள் செய்தார்களோ அத்துணை அமல்களையும் யா அல்லாஹ் கபூலாக்கி நிரப்பமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மதரசாவில் ஓதக்கூடிய தாலிபுல் இல்முகள், ஹாஃபில்கள் அனைவர்களுடைய யா அல்லாஹ் துவாவையும் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளையும் கயாமத்து நாள் வரைக்கும் அந்த மீசானை நிரப்பமாக்கி கொண்டே இருப்பாயாக. சிராத்தை கடத்துவாயாக. ஜன்னத்தை இல்யாஸ் மௌலானா ஹஸ்ரத் அவர்களுக்கு யா அல்லாஹ் கபூலாக்குவாயாக. ஜன்னத்தை வாஜிபாக்குவாயாக. தோஸக் நரகம் ஜஹன்னத்தை ஹராமாக்கி விடுவாயாக. அவர்களுக்கு ஹராமாக்கி வைப்பாயாக. இந்த துவாவை யா அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த துவாவை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் நாளை நாங்களும் அங்கே வருவோம். ரப்பே ரஹ்மானே, ரப்புல் ஆலமீனே, கருணையாளனே, அன்பாளனே, ஆதரிக்கக்கூடியவனே, நேசிக்கக்கூடியவனே, பாசமானவனே, யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த துவாவை கபூல் செய்வாயாக. மஜ்லிஸில் உள்ள அத்தனை பேர்கள் இந்த துவாவை கபூல் செய்வாயாக. எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தில் இங்கே வருகை இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீளமான ஆயுசை வழங்குவாயாக. நிறைந்த செல்வாக்கை வழங்குவாயாக. நோயற்ற வாழ்க்கையை அருள்வாயாக. குறைவற்ற செல்வாக்கை அருள்வாயாக. யா அல்லாஹ் சரீர சுகத்தை அருள்வாயாக. மனதில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, திருப்தியை வழங்குவாயாக. வாழ்க்கையில் வளங்களையும் நலங்களையும் அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மதரசாக்கு வாரி வழங்கிய வள்ளல்கள், யார் உதவி உபகாரம் செய்தவர்கள், ஒத்தாசை புரிந்தவர்கள், மதரசா வளர்ச்சிக்கு என்று உறுதுணையாக இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், யா அல்லாஹ் மாணவ கண்மணிகள், ஹாஃபில்கள் அனைவர்கள் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய உறவுகள், பந்தங்கள், இந்த மேடையை அலங்கரித்த உலமா பெருமக்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து நல்ல துஆக்களையும் அவங்களுடைய நல்வாழ்வில் யா அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் யா அல்லாஹ் அருள்வாயாக.
அவங்க குழந்தைகளுக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அவங்களுடைய உறவுகளுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் இந்த துவாவை எத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவங்க வாரி வழங்கும் பொழுது வியாபாரம் தொழில்களில் யா அல்லாஹ் ரஹமத்தையும் பர்க்கத்தையும் அருள்வாயாக. அவங்க உடம்புல ஆஃபியத்தை தருவாயாக, சரீரத்தில் குவத்தை தருவாயாக, வீட்டில் சலாமத்தை தருவாயாக, வியாபாரத்தில் தௌலத்தை தருவாயாக, கஷ்ட நஷ்டங்களை நீக்குவாயாக, தொல்லை துயரங்களை நீக்குவாயாக, பலாய் முசீபத்துகளை நீக்குவாயாக, பில்லி சூனியங்களை நீக்குவாயாக, கண்ணீர் கண்ணிடர் கண் திஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளையும் பெரியவங்களையும், யா அல்லாஹ் பெண்களும், யா அல்லாஹ் ஆண்களும், யா அல்லாஹ் குழந்தைகளும் மதரசாவுக்கும் ஸ்கூல்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் காலேஜுகளுக்கும் பயணம் செய்யும் பொழுது நடந்தோ 2 வீலரிலோ 4 வீலர் எதில் பயணம் செஞ்சாலும் யா அல்லாஹ் பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்கு யா அல்லாஹ் தௌஃபீக்கு கிருபை செய்வாயாக. எந்த அபாயகரமான மரணங்களில் இருந்து பாதுகாப்பாயாக, ஆக்சிடென்ட்டிலிருந்தும் பாதுகாப்பாயாக, நோய்களுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய செலவினங்களிலிருந்து பாதுகாப்பாயாக, உயிர்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக, உடைமைகளுக்கு பாதுகாப்பு தருவாயாக, எங்கள் குல பெண்களுடைய மானத்தை, இஸ்ஸத்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன். இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு இஸ்ஸத்தை வழங்குவாயாக, கண்ணியத்தை வழங்குவாயாக. பர்தா முறையில் பெண்கள் யா அல்லாஹ் அவர்கள் சாலியானவர்களாக எங்களுடைய குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், வருங்காலத்தில் இந்த மதரசாவுக்கு அதிக குழந்தைகளை யா அல்லாஹ் தாலிபில் இல்முகளாகவும் ஹாஃபில்களாகவும் உருவாக்கி அருள்வாயாக. மதரசாவை விரிவுபடுத்துவாயாக. மதரசா கியாமத்து நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக்கும் கிருபை செய்வாயாக. இதற்கு யார் யார் வாரி வழங்கிய வள்ளல்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் அருள்வாயாக. அவங்க வீடுகளில் சலாமத்தையும் அருள்வாயாக. அவங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் பிரஷர், அல்லாஹ் சுகர், கேன்சர் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக. யாருக்கும் அந்த நோய்கள் வராமல் யா அல்லாஹ் நீ தடுத்து விடுவாயாக. வந்தவர்களுக்கு யா அல்லாஹ் அந்த நோயை சிறுக சிறுக சீராக்கி யா அல்லாஹ் சொஸ்தமாக்கி ஷிஃபா ஆக்கி யா அல்லாஹ் அவர்களை ஆரோக்கியப்படுத்துவாயாக. அனைத்து பேர்களும் மஜ்லிஸிலிருந்து ஒரே குரலாக அல்லாஹு மக்லிய ஹாஜாத்தினா யா காலியல் ஹாஜாத், ஹாஜத்துக்களையெல்லாம் நிறைவேற்றக்கூடியவனே எங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக. அல்லாஹும் இஷ்வி அம்ராலனா யா ஷாஃபியல் அம்ரால், எங்களுடைய அனைவருடைய நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியவனே எங்கள் அனைவருடைய நோய் நொடிகளை யா அல்லாஹ் தீர்த்து வைப்பாயாக, ஷிஃபா செய்வாயாக. யா ஷாஃபியா அல்லாஹ், யா காஃபியா அல்லாஹ், யா முஆஃபியா அல்லாஹ், எங்களுடைய நோய் நொடிகளை நீக்கி போக்கி தூராக்கி யா அல்லாஹ் சலாமத்து அருள்வாயாக. அல்லாஹும்ம துஃபி பலியாத்தினா ஓ முசீபாத்தினா யா ராஃபியல் பலியாத், பலாய் முசீபத்துகளை நீக்கி போக்கி தூராக்கி சலாமத்தான நல்வாழ்க்கையை தந்தருள்வாயாக. அல்லாஹும்ம ஹஸ்ஸில் முராதனா யா முஹஸ்ஸிலன் முராதா, எங்களுடைய நாட்டங்களை யா அல்லாஹ் அனைத்து நாட்டங்களையும் நிறைவேற்றக்கூடியவனே எங்களுடைய நாட்டங்களை நிறைவேற்றி வைப்பாயாக. இந்த துவா கஸா, பலஸ்தீன், லெபனான் மக்களுக்கு விடுதலையை தருவதற்கு கிருபை செய்வாயாக. அக்ஸா பள்ளியை பாதுகாப்பாயாக. இந்த மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடிய அனைவருடைய மனதிலும் என்னென்ன நியத்து வைத்து ஆமீன் சொன்னார்களோ, ஹாஃபில்களும் ஆமீன் சொன்னார்களோ, அவர்களுடைய நியத்தை யா அல்லாஹ் கபூலாக்கி ஏற்று அவங்க ஆமீனை கபூல் செய்வாயாக. ஆமீனை ஏற்றுக்கொள்வாயாக, ஆமீனை ஒப்புக்கொள்வாயாக. எங்களுடைய துவாக்களை அன்பியாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீங்கள், மூமினீங்கள், முத்தகிங்கள், முர்சலீங்கள், நல்லடியார்கள், மக்கத்து மலர் மாணிக்கச் சுடர் மங்கா பேரொளி மாநபி எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துவா பர்க்கத்து கொண்டு இல்யாஸ் ஹஜ்ரத் மர்ஹூம் அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்த துவாவை கபூல் செய்வாயாக. அவருடைய மகனார், மகளார், அந்த குடும்பத்தில் உள்ள பேரப்பிள்ளைகள் அனைவர்களுக்கும் கபூல் செய்வாயாக. அவருடைய உடன்பிறப்புகளுக்கும் கபூல் செய்வாயாக. உற்றார் உறவுகளுக்கும் கபூல் செய்வாயாக.
மதரசாவுக்கும் கபூல் செய்வாயாக, மாணவர்களுக்கும் கபூல் செய்வாயாக, உஸ்தாத்மார்களுக்கும் கபூல் செய்வாயாக. ஆமீன் என்று சொன்ன அனைத்து பேர்களுக்கும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இர்ஹமில் முஃமினீன் ஸல்லல்லாஹு ரப்புனா அலன் நூரில் ஆலமீன் அஹ்மதல் முஸ்தஃபா நபி சய்யதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் كثيرا سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்து உம்ரா, அடுத்த ஹஜ். இந்த மஜ்லிஸ் உள்ள அனைவர்களுக்கும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லோரும் அதை மனதில் உறுதிப்படுத்தி லப்பைக் சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جزاك الله خير أحسن الجزاء. الحمد لله.